உளுந்தே இல்லாமல் பச்சரிசியை வச்சு நான் உங்களுக்கு தோசை காமிக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து 2 டம்ளர் பச்சரிசி நினச்சிட்டேன். அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சின்ட்டேன். இதை எப்படியே நீருக்கு கரைச்சி வச்சுட்டானா நீர் தோசைன்னு சொல்லுவோம். நான் வந்து களிக்கிண்ணி தோசை மாதிரி பண்ணலான்ட்டு அதில் வந்து 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் விட்டு கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துன்ட்டேன். இந்த கூழ் வடாத்துக்கெலாம் காய்ச்சுவோம் இல்லையா, அதே மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி நல்லா ஆறினோடனே இந்த மாவோட கலந்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் இருந்தாலும் அரைச்சி போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட தேங்காய் இல்லாததுனால நான் அதை அப்படியே தான் அரைச்சி பார்த்தேன். ஆனால் தோசை நல்லா வந்தது. வேணும்னா கொஞ்சம் புளிப்பில்லாத தயிரையும் வந்து கடைஞ்சி அதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெறுமனே சாப்பிட பிடிக்காதவா இதில் கொஞ்சோண்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் தாளித்து இந்த பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டாலும் இந்த தோசை நல்லாயிருக்கும். இது வந்து உடனே உளுந்தெல்லாம் இல்லாமல் டக்குன்னு பண்ணுறதுக்கு இந்த தோசை சௌகரியமாக இருக்கும். 4 மணி நேரம் கூட ஊறணுங்கிறதுல ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அன்றைக்கி காத்தாலே ஊற போட்டு அப்படியே அரைச்சி வேணும்னா தயிர் விட்டுக்கலாம். புளிப்பில்லாத தயிரை விட்டு நல்லா சிலிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தேங்காயை போட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். திருநெல்வேலி சைடில் தான் மோஸ்ட்லி இதே மாதிரி தோசை வைப்பா. நம்ம ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சப்பா ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு இதே மாதிரி தோசை வாச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் சட்னி எதுனாலும் தொட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம சாதாரண பால்லையே கொஞ்சோண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருவேன். அது தேங்காய் பால் மாதிரி எனக்கு டேஸ்ட் பிடிக்கும். பிடிக்கிறவா அதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார், தேங்காய் பால் எதுனாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.